ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, கேப்கட் ஆப்ஷனில் அப்ளிகேஷனில் என்ன எப்படி பீட் எஃபெக்ட் பண்ண போகிறதும் அதான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, விஜய் அண்ணா ஃபோட்டோ வச்சு எப்படி எடிட் பண்ண போகிறோம் அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால என்ன யூஸ்னால், பட் எங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது, உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. என்னென்னா, உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, நான் புது புது விஷயங்கள் போட விட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் கேப்கட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் இருக்கும், அது ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா சில ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ நீங்கள் இப்போ விஜயனோட ஃபோட்டோ எடுக்கும்பா, நீங்கள் சின்ன வயசில் மூவி உள்ள ஃபோட்டோயும், அப்புறம் அந்த திருப்பாச்சி அந்த மாதிரி டைமில் வீடியோவும் ஃபோட்டோவும், அப்புறம் லாஸ்ட்டாக கோட்டு இந்த மூவி, அந்த மூவியெல்லாம் நம்ம சேர்த்து வச்சு அலைன்ஸில் நம்ம பீட் எஃபெக்ட் பண்ண போகிறோம். வாங்க நம்ம ஃபோட்டோயை செலக்ட் பண்ணலாம். சின்ன வயசு ஃபோட்டோ முதல்ல செலக்ட் பண்ணுங்கள். நான் அந்த ஃபோட்டோஸையும் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பீட்டுக்கு நமக்கு பீட்டு போதும். ஏன்னா பீட்டு ஃபஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது, பீட்டு கிடையாது, அது கொஞ்சம் மூவிங் தான், பீட் இல்லை. வாங்க ஆட் கொடுத்துருவோம். இதில் ஆட் கொடுத்தீங்கன்னா இனி நம்ம ஸ்க்ரீன் டிஸ்பிளே கரெக்டாக வச்சு வைக்கணும். அப்போ தான் அந்த மூவ் பண்ணப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். இது கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ஆப்ஷனில் கரெக்டாக பொசிஷனில் கொண்டு வந்துடுங்க. அப்படி எல்லா பிக்சரும் கொண்டு வச்சுருங்க. அப்புறம் இந்த ஆடியோ கொடுங்க. அதில் நீங்கள் கீழே ஸ்வைப்பு வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நெட்னு வரும். அதில் நீங்கள் எந்த வீடியோவை நான் எக்ஸ்ட்ரா நெட் பண்ணேன்னா எனக்கு வீடியோ ஆடியோவாக கன்வெர்ட் ஆகிடும். இது ஆயிடுச்சு. எனக்கு வீடியோ அந்த பீட் எஃபெக்ட்டு இது வரைக்கும் தான் அந்த பீட் எஃபெக்ட் எனக்கு. இதுலேருந்து நான் இதை மூவிங்கில் வைக்க போகிறேன். ஏன்னா இது ஒரு மூவிங் எஃபெக்ட்டு. இதில் நம்ம பீட் எஃபெக்ட் அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். இதில் நம்ம ஃபோட்டோ மூவிங் எஃபெக்ட் எப்படி பண்ண போதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஷனை இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஜூம் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சைடில் இப்படியே வச்சுக்கோங்க. இப்படி அந்த பாயிண்ட்டெலாம் இப்படி கொண்டு வந்துடுங்க. இப்படி கொண்டு வந்துட்டு நீங்கள் மேலே அந்த ப்ளே ஆப்ஷனை பக்கத்தில் ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ப்ளஸ்ஸில் அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தா மைனஸாக ஆகிடும். அப்படியே இதை எண்டிங் கொண்டு வந்துடுங்க. எண்டிங் கொண்டு வந்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கன் இருக்குல்ல, அதே ப்ளஸ் ஐக்கனை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோஸை ரைட் சைடாக, இப்போ லெஃப்ட் சைடு இருக்குது, ரைட் சைடாக மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டீங்களா? இனி இதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தா மூவ் ஆகிடும். பார்த்தீங்களா, மூவ் ஆயிடுச்சு. நம்ம இதே மாதிரி தான் எல்லா ஃபோட்டோயும் பண்ண போகிறோம். இதையும் ஜூம் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்டில் வச்சது இப்போ நம்ம ரைட்டில் வைக்க போகிறோம். ரைட்டில் வச்சு அதே மூவிங் அந்த ரெண்டு சைடும் நமக்கு ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துட்டு இப்படி மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் எல்லா பிக்சரையும் மூவ் பண்ணிக்கோங்க. பிக்சரை மூவ் பண்ணிவிட்டு ஒரு சைடில் ஆக்கின பிறகு தான் நம்ம மூவ் பண்ணணும். இல்லைன்னா கரெக்டாக வீடியோ பொசிஷனில் வராது. இன்னி மூவ் பண்ணிக்கோங்க. ஆனால் ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்புறம் ரைட்டு அப்படி தான் வரணும். இல்லைன்னா வீடியோ நல்லா இருக்காது. அப்புறம் இந்த இமேஜ் அப்படியே பண்ணுங்கள். அந்த பீட் எஃபெக்ட் எங்கே வரை இருக்குமோ அது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுங்க. இது கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிட்டு அதை எங்கே கொடுத்தோம் இது இப்போ இங்கே கொடுத்துக்கோங்க.
இதுலேயும் அதே மாதிரி பீட் எஃபெக்ட் போட்டுக்கோங்க. இதில் கொடுத்துட்டு இதில் வந்து அப்படியே நீங்கள் ஆல்ரெடி அப்படியே இதில் நீங்கள் இது கொடுக்க வேண்டாம், அதுவே மூவ் ஆகிடும், அதுவே இதாகிடும். இந்த ஃபோட்டோஸையும் நம்ம ஜூம் பண்ணி இது பண்ணிக்கணும். அதே புள்ளி டாட்டில் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அதுவாக மூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இவ்வளோ தான் நமக்கு பீட் ஆஃபன் இது வரைக்கும் தான் இருக்குது. இதுக்கப்புறம் கட்டிங் பண்ணிக்கோங்க இடத்த. அப்புறம் இந்த இமேஜ் நம்ம வந்து பீட் எஃபெக்டில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு மட்டும்தான் அந்த ப்ளஸ் ஐக்கன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த இமேஜ் நீங்கள் மூவ் ஆனாலே அந்த ப்ரெஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கலாக ஆகிடும். இதான் நம்ம எஃபெக்டிங் ஃபஸ்ட்டு பீட்டு எஃபெக்ட் பண்ணியாச்சு. நீ செகண்ட் பீட் போகிறோம். ஸோ இது வரைக்கும் பண்ண நம்ம பீட்டு எஃபெக்டை நம்ம பண்ணி பார்ப்போம். இப்போது சாங்கெல்லாம் போகாது, ஏன்னா நான் எனக்கு மியூசிக் காப்பிரைட் ஆகிறதுனால நான் சாங் போடல. வேணால் ஃபோட்டோஸ் பாருங்கள், அதை மூவ் ஆகிறத பாருங்கள். இந்த பீட் எஃபெக்ட் வரைக்கும் இந்த மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடாக மூவ் ஆகிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் வந்து திரும்ப நம்ம ஒரு பீட் எஃபெக்ட், இதுக்கப்புறம் மூவிங் எஃபெக்ட் கிடையாது, பீட் எஃபெக்ட். அதான் இன்றைக்கி அடுத்த இதில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நீங்கள் கீழே ஆடியோ இருக்குல்ல, அந்த கட்டிங்கில் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நெட்வொர்க்கு அந்த வீடியோ எஃபெக்டை கட் பண்ணியிருக்கோங்க. இந்த இதுலேயும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வரும். கட் பண்ணியிருக்கோம். அப்படியே இந்த ஸ்வைப் நீங்கள் வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் இந்த இடம் இங்கே ஒரு அலமர் இருக்குல்ல, இந்த இடத்த வச்சு நீங்கள் ஒரு கட்டிங் ஸ்பிளிட்டிங் கொடுத்தீங்கன்னா இவ்வளவும் நீ ஒரு எஃபெக்ட் பீட் எஃபெக்ட்டு. இதில் நீங்கள் வந்து பீட் எஃபெக்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஆத்தின்னு சொன்ன மாதிரி தான் அதில் பீட்டஸ்ன்னு கிடக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்தா நீங்கள் ஆட்டோ ஜென்ரேஷன் அதை கொடுத்துக்கிங்கன்னா ஒரு டாட் வரும். இந்த டாட் இருக்குல்ல, இந்த டாட்டில் நீங்கள் ஃபோட்டோஸை இந்த டாட்டில் முடிவு வரைக்கும் ஒரு ஃபோட்டோஸ் அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம். இந்த ஃபோட்டோஸ் ஆல்ரெடி அந்த மூவிங்கில் கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோ எனக்கு தேவைப்படாது. இனி நம்ம ஃபோட்டோஸ் கொடுக்க போகிறோம். அந்த ஃபோட்டோவில் இதில் நிறைய ஃபோட்டோ தேவைப்படும். வேணா நீங்கள் ஃபோட்டோ உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ ஒரு 8 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ஃபோட்டோ தேவைப்படுதுன்னா திரும்ப அந்த ஃபோட்டோ வைக்கலாம், நல்லாயிருக்கும். வாங்க நம்ம ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவை இந்த ஃபோட்டோ. சரி, இவ்வளோ ஃபோட்டோ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இனி நம்ம இது கொடுத்துருவோம். இப்போ ஆட் கொடுத்துட்டோம். இனி என்ன பண்ணேன்னா இந்த பீட்டுக்கு அளவுக்கு ஃபோட்டோஸையும் இது பண்ணிவிடுவோம். முதல்ல ஃபோட்டோவை கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஜூம் பண்ண தேவையில்லை, ஏன்னா அதுதான் நம்ம மூவிங் எஃபெக்ட் போட்டிருந்தோம். இப்போ நம்ம இதில் இந்த டாட்டுக்கு இங்கே இந்த ஒரு கேப்பில் வந்து ஃபோட்டோவை சின்னதாக போகிறோம், கட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்ப்ளிட்டிங் கொடுத்தீங்கன்னா மீதி வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணால் இங்கே பாருங்கள், இவ்வளோ தான். அதுக்கப்புறம் அடுத்த டாட்டில் வந்து அடுத்த ஃபோட்டோ வைக்கணும். ஜூம் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் அதே மாதிரி பண்ணுங்கள். அப்புறம் அதே போல் எல்லாத்தையும் இதே மாதிரி அந்த பீட் எஃபெக்ட் முடிவது வரைக்கும் பண்ணிகிட்டே இருங்க. இனி அடுத்த எஃபெக்ட்டு, ஏன்னா 3 எஃபெக்ட் வரனால எல்லாமே ஒவ்வொன்றா பண்ண அப்புறம் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதையும் செலக்ட் பண்ணிடுங்க. இதையும் பீட் எஃபெக்ட் தான். பீட்டில் போயிட்டு பீட்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் கொடுத்துட்டோம். இதை டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு திரும்பவும் பீட் எஃபெக்ட்டு இது பண்ணணும். அவ்வளோதான், ஆட் கொடுத்துருங்க.
இதையும் அதே மாதிரி தான், இதாடி ஜூம் பண்ண மாதிரி தான் இருக்குது இந்த ஃபோட்டோ. போதும். அந்த பீட் ஆப்ஷனில் வந்து இது பண்ணிக்கோங்க. இனி எஃபெக்ட்டு பீட்டு எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் பீட் எஃபெக்ட் முடிஞ்சிச்சு. இனி வந்து எஃபெக்ட் பார்க்க போகிறோம். எஃபெக்டிங்னா கீழே பாருங்கள் எஃபெக்ட்னு வருது. இந்த வீடியோ எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட் வந்துட்டுருக்கோம். நமக்கு வந்து பிடிச்ச எஃபெக்டை நம்ம இது பண்ணிக்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச எஃபெக்ட்டு கேமரா பீட்ஸ்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. லோட் ஆகும். இது நீங்கள் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி க்ளோவிங் ரேஞ்சிங் எல்லாம் ஸ்பீடிங் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வந்து அப்ளை ஆள் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து இப்படியே ஸ்வைப் பண்ணிக்கணும். இதை அந்த அளவுக்கு ஸ்வைப் பண்ணிக்கணும். ஸ்வைப் பண்ணிவிட்டு நீ அடுத்த பீட் எஃபெக்ட்டுக்கு அடுத்த ஒன்று போடணும். அடுத்ததாக நீங்கள் வீடியோ எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. கேமரா மூவிங் கொடுத்துக்கோங்க. அதை டிக் கொடுத்துட்டு அதை ஸ்வைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அது எங்கே வரைக்கும் நம்ம விட்டுருக்கோம். இது வரைக்கும் தான் நம்ம வந்து அந்த ஃபோட்டோ கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் பீட் ஓகே. இதுக்கும் ஒரு பீட் அப்ளை பண்ணணும். இது 2 பீட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. இன்னொரு பீட் எஃபெக்ட் பண்ணணும். நம்ம பென்சிங் க்ளோவிங் ஒன்று இருக்குது, அதை கொடுத்துருவோம். இந்த டிக் கொடுத்துருவோம். கேமரா மூவிங், இது கேமரா மூவிங், இதுக்கு பென்சிங் க்ளோவிங். இந்த டிக் மொத்தமாகவே மூவ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு பீட் ஆப்ஷன் இருக்குது. இதுக்கெல்லாம் பீட் கரெக்டாக இருக்குது. இதுக்கெல்லாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த பீட்டுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும். இந்த லூமினிங் ஃப்ளாஷிங் இருக்குது, அதை கொடுக்கணும். இந்த டிக் கொடுத்துக்கோங்க. நீ லாஸ்ட்டாக உள்ள ஒரு பீட் எஃபெக்ட் போடணும். அதுக்கு அதே பீட் எஃபெக்ட் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீ வேற ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும். எஃபெக்ட் இருக்குது, அதை கொடுத்துருவோம். எல்லாத்துலேயும் பீட் எஃபெக்ட் போட்டுவிட்டோம். இனி லாஸ்ட்டாக ஒரு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு எஃபெக்ட் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா வெளியே வந்துடுங்க. அதுக்கப்புறம் வீடியோ எஃபெக்டில் வந்துடுங்க. வீடியோ எஃபெக்டில் வந்தீங்கன்னா அப்படியே ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் ஒன்று வரும், சினிமேஷன் ஒன்று வரும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்சோ சூப்பராக இருக்கும். அது சினிமேட்டிக்ஸ் குரோமேட்டிக்ஸ் இது வந்துச்சு. இதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த கலர்ஸ் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் ஆல் கொடுத்துக்கோங்க.
இனி வீடியோவை கொஞ்சம் பிள்ளைறேன் பாருங்கள். அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு டவுன்லோட் ஆப்ஷன் பண்ணோன்னா மேலே வந்து எக்ஸ்ட்ரா நெட் எக்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதை நீங்கள் வந்து இந்த ரெசல்யூஷன்ஸ் வந்து 180 வச்சுக்கோங்க. ஃப்ரேம் ரேட் வந்து நீங்கள் 60 வச்சுக்கோங்க. அப்புறம் கோட் ரேட்டிங் வந்து ஹையாக வச்சுக்கோங்க. சரி, உங்கள் மொபைலில் 2K 4K சப்போர்ட் ஆனால் 2K வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 180p தான் சப்போர்ட் ஆகுது. நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் ஆனால் நீங்கள் 4K 2K வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு கிஃப்டாக கூட இது பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த லெவலுக்கு வச்சா கூட உங்களுக்கு வந்து 119 MB தான் ஆகுது. இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஆகும். நீங்கள் லாக் பண்ணாதுங்க, அப்படியே இருக்கட்டும். வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பத்திரிக்கை பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.